வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு லட்டு பாப்பா கிட்ஸ் டிவி. இன்று உங்களுக்கு ஒரு அழகான கதையை சொல்லப் போகிறேன். ஒரு சின்ன எறும்பு செய்த பெரிய உதவி பற்றிய கதை. வாங்க அந்த கதையை கேட்கலாம். ஒரு அழகான காடு. அந்த காட்டில் பெரிய பெரிய மரங்கள், மலர்கள், பறவைகள், மான்கள், முயல்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்தன. அந்த காட்டில் ஒரு சின்ன எறும்பு இருந்தது. அதன் பெயர் சிட்டு. சிட்டு மிகவும் சிறியது. அதனால் காட்டில் இருக்கும் பெரிய விலங்குகள் அதை அதிகமாக கவனிக்கவே மாட்டார்கள். ஒரு நாள் சிட்டு ஒரு பெரிய மரத்தின் கீழ் சிறிய தானியத்தை தூக்கி கொண்டு போகும்போது அருகில் இருந்த முயல் குதூகலமாக சிரித்தது. இவ்வளவு சின்ன எறும்பு, இதை என்ன வேலை செய்ய முடியும் என்று முயல் சொன்னது. அதை கேட்ட சிட்டு அமைதியாக சிரித்தது. நான் சின்னதுதான், ஆனால் உதவி செய்ய முடியும் என்றது. முயல் அதை கேட்டு மீண்டும் சிரித்துக்கொண்டு ஓடிவிட்டது. ஒரு நாள் காட்டில் திடீரென்று பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது. மழை கொட்டிக்கொண்டே இருந்தது. காட்டு வழிகளெல்லாம் தண்ணீரால் நிரம்பிவிட்டன. அந்த நேரத்தில் ஒரு சின்ன மான்குட்டி வழுக்கி விழுந்தது. அது ஒரு சிறிய குழியில் சிக்கிக்கொண்டது. மான்குட்டி பயந்து அழ ஆரம்பித்தது. அம்மா, யாராவது உதவுங்க என்று கத்திக் கொண்டிருந்தது. ஆனால் பெரிய விலங்குகள் யாரும் அருகில் இல்லை. அப்போது அங்கே வந்தது சிட்டு எறும்பு. சிட்டு மான்குட்டியை பார்த்ததும் கவலைப்பட்டது. நான் சின்னதுதான், ஆனாலும் உதவி செய்யலாம் என்று நினைத்தது. அது உடனே தனது நண்பர்கள் இருக்கும் எறும்பு கூட்டத்துக்கு ஓடி சென்றது. நண்பர்களே, ஒரு மான்குட்டி சிக்கிக் கொண்டிருக்கிறது, நாம் உதவ வேண்டும் என்று சொன்னது. அனைத்து எறும்புகளும் உடனே வந்தன. எறும்புகள் எல்லாம் சேர்ந்து சிறிய குச்சிகள், இலைகள் கொண்டு வந்து அந்த குழியில் போட்டன. மெல்ல மெல்ல அந்த குழி நிரம்ப ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் மான்குட்டி மேலே ஏறி வெளியே வந்தது. அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நன்றி சிட்டு, நீ இல்லை என்றால் நான் இங்கேயே சிக்கியிருப்பேன் என்றது. அந்த நேரத்தில் அருகில் இருந்த முயலும் இதை பார்த்தது. முயல் வெட்கப்பட்டு சிட்டுவிடம் வந்தது. நான் முன்பு உன்னை கிண்டல் செய்த, மன்னிச்சுக்கோ என்றது. சிட்டு சிரித்தது. பரவாயில்ல, நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்றது. அதன் பிறகு காட்டில் இருக்கும் எல்லா விலங்குகளும் சிட்டுவை மிகவும் மதிக்க ஆரம்பித்தன. அவர்கள் எல்லோரும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டார்கள். கதையின் நெறி: உடம்பு சிறியது என்றாலும் மனசு பெரியதாக இருந்தால் பெரிய உதவி செய்யலாம். யாரையும் சிறியது என்று குறைத்து மதிக்கக்கூடாது.